சரி, அம்மா வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு. அதை நான் கொஞ்சம் ஃபுல் ஃபார்ம் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதை அதை இப்போ ஃபுல்லாக முடிச்சிருவோம். அம்மாவோட பேரை காப்பாற்றிடலாம். ஸ்டோரி அலைய போய் இதே மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வேற என்ன கேட்க விரும்புகிறீங்க சொல்லுங்கள். ஸோ அம்மா வந்து அந்த சாங் ரஜினி சார்னோட சார் பேசியிருக்காரு போல இருக்கு அம்மா கிட்ட. ரஜினி சார்னாலும் அம்மா எந்த ஒரு இதுவும் சொல்லவே இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட 100 டான்சர்ஸ் பின்னாடி இருக்காங்க. நான் ஒரே ஒரு சோலோ இது நான் அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். இல்லைன்னா அம்மாவோட பேர் இதாகிடும்ல. அந்த நேரத்தில் கொஞ்சம் பயம் இருந்தது. அதுவும் நைட் ஷூட் எடுத்தாங்க. கொஞ்சம் ஒரு இடத்துல நான் வந்து ஒரு கோஸ்ட் பயந்தேன். கோஸ்ட் இருக்குமான்ற ஒரு இடத்துல எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்தது. அது மட்டும் நான் கொஞ்சம் பயந்தேன் ஒரு இடத்துல. ஸோ அங்கே ஊட்டியில் எடுத்திருந்தாங்க. அது ஃபுல்லாக காட்டேஜ் இருந்த பங்களா. அது ஆக்சுவலாக அஜித் சார் டான்ஸ் ஆடுவார். ஸோ கொஞ்சம் லிமிட்டாக தான் பேசுவார். ஆனால் பேச மாட்டார் அதிகமாக. இவரும் பேச மாட்டார். இருந்தாலும் வந்து கொஞ்சம் கூச்சம் அதை வெக்கப்படுவார். எனக்கு சிந்து நதி பூ நான் தான் பண்ண வேண்டியது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வந்து எப்படின்னா நான் வந்து அது வேணான்னு சொல்லிட்டேன். அது ஏதா எனக்கு அந்த ஏஜ் தெரியல நான் ஏன் வேணான்னு சொல்லியிருக்கேன். கூடயே வந்துட்டு போவாங்க. அப்படின்னாலும் ஓலை மேபி யாரும் என் கூட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. நான் நிறைய பேர் ஹீரோஸை பேசுனதே கிடையாது. என்ன பண்ணுறது, வேறு இடம் இல்லையே. வெளியெல்லாம் ஆளுங்க இருப்பாங்க. காருக்குள்ளே மாற்றணும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி அதான் சொன்னேன், ஒரு ஓலை வீடுன்னு சொல்ல ஓலை அந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுருவாங்க. அங்கே போய் ட்ரெஸ் மாற்றிக்கிற மாதிரி போய் அவங்க ஒய்ஃப் பிரேமலதா அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். என்னோடய கண்டலன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்தேன். நம்ம வேறு என்ன பண்ண முடியும் இல்லையா. வெரி குட் பர்சன், நல்ல மனுஷன். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 80s 90sல நம்ம ரசிகர்களோட மனசுல நீங்க இடம் பிடிச்சு ரொம்ப நாளா நம்ம எங்கன்னு ஆவலோட தேடிட்டு இருந்த டான்சர், அப்புறம் நடிகை, சப்போர்ட்டிங் கேரக்டர், இந்த மாதிரி நிறைய எக்ஸட்ரா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் ஜோதி மீனா. இவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. பார்க்கும்போதே தெரியுது மேம். எப்போ நாங்க ஃபீல்டை விட்டு வெளில போகும்போது எப்படி இருந்தீங்களோ இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது அதே ஃபேஸ்ல இருக்கீங்க மேம். போய் தானே சொல்றீங்க? நோ மேம், நோ மேம், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன் இல்லையோ, உங்க ஃபேன்ஸ் உங்களை பார்த்த உடனே அதுதான் சொல்லுவாங்க மேம் இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேம் எல்லாருமே கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்ன, சரி, ஃபீல்ட்ல இருந்து நீங்க வெளில ஏன் போயிட்டீங்க? இவ்வளோ நாள் கேப் எதுக்கு? மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் நான் வந்து வேண்டாம், அப்படி சினிமா வேண்டாம் அப்படின்னு போயிட்டேன். ஓகே, லவ் மேரேஜ் என்னோடது. ஸோ அதுக்கப்புறம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படியே போயாச்சு. சினிமா அப்புறம் ரெண்டுமே இது பண்ணிக்க முடியாதுல்ல. ஸோ ஏதாவது ஒன்று சாய்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்குறதுக்கான ரீசன்? என்னோடய கமிட்மெண்ட்ஸு, என் பையன் வளர்ந்துட்டார். இப்போ எனக்கு எதுவும் இது கிடையாது. ஸோ என்னோடய ட்ரீம்ஸ்னு ஒன்று இருந்தது, அது வந்து அப்படியே இது பண்ணிடுச்சு. ஸோ அதனால் அந்த ட்ரீம்ஸ் வந்து இப்போது நமக்கு பிடிச்சது செய்யலாம். அதாவது என்ன கேரக்டர் ரோல்ஸு அந்த மாதிரி. எனக்கு மதர் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் சிஸ்டர் கேரக்டரே கொடுக்கலாமா? பரவாயில்ல, சிஸ்டர் மதர் எது இருந்தாலும் ஓகே. ஸோ அது மாதிரி நடிக்கலான்ற ஒரு இது இருக்குது. சரி, அம்மா வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு. அதை நான் கொஞ்சம் ஃபுல் ஃபார்ம் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அதை இப்போ ஃபுல்லாக முடிச்சிருவோம். அம்மாவோட பேரை காப்பாற்றிடலாம். அம்மா எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 படம் இருக்கும். அம்மா பற்றி சொல்லும்போது ஜோதி லட்சுமி மேம் மறக்கவே முடியாது. அவங்கள பற்றி பேசினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர பாடல் பார்த்தீங்கன்னா கானகர்குலி சாங் தான் ஞாபகத்துக்கு வரும். அவ்வளோ ஒரு ஃபேமஸான டான்சர். அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள். அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப ஸ்ட்ராங் லேடி. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வண்டர்ஃபுல் டான்சர், வண்டர்ஃபுல் அம்மா, வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அதுதான். அம்மா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அம்மா கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் டான்ஸை தவிர வந்து கரெக்டாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே. அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ எந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு ஷூட்டிங் அதை நான் கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்டேருந்து. ஏன்னா எது சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கினா இன்றைக்கி அது அப்படியே மாற்றமே இருக்காது. ஸோ அந்த டைம் பஞ்சுவாலிட்டி கற்றுக்கிட்டேன் டான்ஸை தவிர. அம்மா வந்து ஃபீல்டில் இருந்ததுனால நீங்கள் அந்த ஃபீல்டுக்கு வந்தீங்களா, இல்லை நீங்களே ஆசைப்பட்டு தான் அந்த ஃபீல்டுக்கு வந்தீங்களா? இல்லைம்மா, எனக்கு டான்ஸ்னா இஷ்டம். ஸோ ஆமாம், டான்ஸ் பிடிக்கும். அதனால் வந்து டான்ஸ் மேலே இருக்கிற அந்த இதனால நான் அப்படியே சினிமாவில் வந்துட்டேன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் டான்ஸ்னால். மேம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே நடிக்க வரும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு?
ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள போகும்போது அப்படி பதட்டமா இருந்துச்சு. ஓகே ஹாப்பிப்பா நம்ம டான்ஸ் ஆட போறோம் அப்படின்னு ஒரு இல்லை பயம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஏன்னா அம்மாவோட பொண்ணு ஜோதிலட்சுமி பெரிய டான்ஸர் ஆக்ட்ரஸ்ஸு. ஃபஸ்ட்டு சாங் போகிறேன் நான் உள்ள. எனக்கு கிட்டத்தட்ட 100 டான்சர்ஸ் பின்னாடி இருக்காங்க. நான் ஒரே ஒரு சோலோ இது நான் அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். இல்லைன்னா அம்மாவோட பேர் இதாகிடும்ல. அந்த நேரத்தில் கொஞ்சம் பயம் இருந்தது. அதுவும் நைட் ஷூட் எடுத்தாங்க. ஸோ ரொம்ப தூக்கமாக வரும். அப்போ நான் சின்ன பொண்ணு, எனக்கு தூக்கமாக வரும் நைட்டில். அப்புறம் மம்மி என்ன பண்ணுவாங்க, ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் போட்டால் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அந்த நைட் டைமில் தான் தூக்கம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் 2-3 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நைட்டு காலையில் தூங்குறது. அப்புறம் அது பழகிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நைட் ஷூட்டிங் நடக்கும், மார்னிங்கில் நாங்கள் வந்து தூங்குவோம். தூங்கி அந்த டைம் ஈவினிங் திருப்பி எழுந்திரிச்சு நான் மேக்கப் போட்டு போவேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எல்லாமே ஒரு 2 நாள் ஒரு புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் அது பழகிடுச்சு. ஆமாம், இப்படி தான் இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் எல்லாமே இருக்கும்ல. அதுவும் நம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் போகிறோம், மதரோட டாட்டர்னு சொல்லிட்டு. ஸோ ஜோதிலட்சுமி டாக்டர் அவங்க என்னடா நல்லா பண்ணுவாங்கன்றது அவங்க மைண்ட் செட் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லை. பேரை காப்பாற்றணும், மெயினாக பேரை காப்பாற்றணும். காப்பாற்றிருக்கேன்னு தான் நினைக்கிறேன், இன்னும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இன்னுமே உங்களை வந்து ரசிகர்கள் தேடிட்டு தான் இருக்காங்க, இணையதளத்தில் வலைத்தளத்தெலாம் தேடிட்டு தான் இருக்காங்க, எங்கே மேமை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேம் இப்போ பரம்பரை படத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பேரா இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்தா சிரிக்கவே அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்ட்னு சொல்லலாம் காமெடி. கண்டிப்பா இவங்க 2 பேரு கூடயே நீங்க நடிக்கும் போது உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியாக தான் போவோம். அவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக போவோம். கவுண்டமணி சாரோட நடிக்கிறது எல்லாமே ஜாலி. மணிவண்ணன் சார் அந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளத்தையா மணிவண்ணன் சார் வேற கூட 2-3 படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் பேர் என்னன்னு எனக்கு இப்போ தப்பு ஞாபகம் வரல. ஸோ அது நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஜாலியாக தான் இருந்தது. இப்போ மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்ன நிகழ்வு வந்து நடந்துச்சு பரம்பரை படத்தில்? சரி, உள்ளத்தள்ளித்தா பரம்பரையில் அப்படி எதுவும் நடக்கலை, ரெகுலர் ஷூட்டிங் தான். உள்ளத்தள்ளித்தால கூட ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஒரு இடத்துல நான் வந்து ஒரு கோஸ்ட் பயந்தேன். கோஸ்ட் இருக்குமான்ற ஒரு இடத்துல எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்தது. அது மட்டும் நான் கொஞ்சம் பயந்தேன் ஒரு இடத்துல. ஸோ அங்கே ஊட்டியில் எடுத்திருந்தாங்க, அது ஃபுல்லாக காட்டேஜ் இருந்த பங்களா. அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு சமயத்தில் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. தனியாக போகும்போது என்னமோ இருக்கிற மாதிரி அந்த ஒரு இன்சிடெண்ட் தான் எனக்கு நடந்துச்சே வாழ்க்கையில். அதுக்கப்புறம் 2 நாள் நான் தூங்கவே இல்லை. அது பயந்து, அது என்னன்னு தெரியல, நான் ஏன் பயந்தேன்னு அது எனக்கு புரியல. அந்த இடத்துல தான் நான் பயந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பேய் இருக்குமா அங்கே என்னன்னு தெரியல, இருக்கா. ஆனால் அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. அந்த ஒரு இது தெரிஞ்சுது, பேட் வைப்ரேஷன் தெரிஞ்சுது அங்கே. அது மட்டும் நான் அதுக்கப்புறம் நான் தனியாகவே உட்கார மாட்டேன். யார் கூடயாவது போய் உட்காந்துக்கிறது, மிங்கிள் ஆகிடும். தனியாக போய் ஒரு ரூமில் மட்டும் உட்கார மாட்டேன். இது யார்கிட்டயாவது சொல்லி அவங்கள பயமுறுத்திருக்கீங்க? நிறைய செஞ்சுருக்கேன். அங்கே டீமில் இல்லை, அங்கே இல்லை, சும்மா நார்மலாக இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன், ஃபேமிலிஸில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நடந்தது, அது ஒண்டி தான் நான் நிறைய பயந்துருக்கேன். மற்றபடி நான் எதுவும் பயந்ததில்லை. அந்த சம்பவம் அங்கே நடந்தது. ஆனால் மேபி இருக்கலாம், இல்லையா, இல்லை நம்மளோட அஸ்வனேஷன் கூட இருக்கலாம், தெரியல. அது இப்போ கவுண்டமணி சாரை பற்றி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஆக்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்கள பற்றி தப்பாக சொல்லியிருந்தாங்க. பட் கவுண்டமணி சார் உங்களை பொறுத்தவரையில் எப்படி? என்னை பொறுத்தவரைக்கும் ஜென்டில்மேன். அவர் எப்போவுமே ஜென்டில்மேன், எல்லாருக்கும் தான் நினைக்கிறேன். அது எனக்கு அவங்கள பற்றி எனக்கு தெரியல, அங்கே என்ன நடந்ததோ என்ன எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் அ ஸ்வீட் பர்சன். சாப்பிட்றியாம்மா, வாம்மா, சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுத்துட்டே இருப்பார். இது சாப்பிட்றியா, அது சாப்பிட்றியான்னு. ஹீஸ் நல்ல டைப் அவர். மேம், இப்போ முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அஜித், விஜய் இவங்க கூட நீங்கள் ஆரம்ப காலத்திலேயே வந்துட்டு நடிச்சிருக்கீங்க, பண்ணியிருக்கீங்க, டான்ஸ்லாம் ஆடிருக்கீங்க. எப்படி இருந்தது அவங்களோட டான்ஸ் வைஸ்? அவங்க எப்படி அப்போ டான்ஸ் நல்லா, விஜய் சார் சொல்லவே வேணாம், நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா டான்ஸ் ஆடுவார். அஜித் சார் டான்ஸ் ஆடுவார். ஸோ கொஞ்சம் லிமிட்டாக தான் பேசுவார், ஆனால் பேச மாட்டார் அதிகமாக. இவரும் பேச மாட்டார், இருந்தாலும் வந்து கொஞ்சம் கூச்சம் அதை வெக்கப்படுவார் சார். விஜய் சார் வந்து வெக்கப்படுவார். டான்ஸ் மட்டும் நல்லா ஆடுவார். அவர்கிட்ட நான் சொல்லவே தேவையில்லையே, மக்களுக்கே தெரியுமே இல்லையா? அந்த பாட்டில் அவங்க கூட நீங்கள் நடனம் ஆடும்போது உங்களுக்கு நடனத்தில் ஏதாவது அவங்க கூட ஆடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சா? இல்லைங்க, இல்லை, அப்படி எதுவும் இல்லை. நாங்கள் 2 பேரும் போட்டி போட்டு தான் ஆடணும். ஆனால் என்ன சொல்கிறதுன்னா, முன்னாடி நாள் ஒரு நாள் வந்து ரெஹர்சல் வச்சாங்க. சாருக்கு இல்லை, எனக்கு தான். ஏன்னா அது கவாலி சாங். கவாலின்றது அது ஒரு நார்மல் டான்ஸ் மாதிரி இருக்காது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
அப்போ வந்து கொடுத்த மூமெண்ட்ஸ் வேறு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதை மாற்றிட்டாங்க. அந்த ஒரு நாள் நான் கவாலி நல்லா யோசித்தேன். கவாலி சாங் சொல்கிறாங்க, நம்ம கவாலி டான்ஸ் நமக்கு தெரியாது. நார்மலாக டான்ஸ் ஆடுவேன், பரதநாட்டியம் கூட ஆடுவேன், ஆனால் கவாலிலாம் எனக்கு தெரியாது, ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ அப்புறம் சரி ஓகே பண்ணுமோன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஒரு ஆஃப் டே வந்து இது வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட நேராக அடுத்த நாள் இதுக்கு போயாச்சு, டேரெக்டாக இதுக்கு போயாச்சு. நீங்கள் ஏன் மேம் வந்து நடிகை ஆகலை, ஒரு ஹீரோயினா ஆகலையே? நான் வந்தது வந்தது ஆமாம் வந்தது. நான் தான் அது ஏன்னு தெரியல, மேபி அந்த வயசுனாலேயோ அந்த எனக்கு அந்த டிசிஷன் கரெக்டாக எடுக்க தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு சிந்து நதி பூ நான் தான் பண்ண வேண்டியது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வந்து எப்படின்னா நான் வந்து அது வேணான்னு சொல்லிட்டேன். அது ஏதா எனக்கு அந்த ஏஜ் தெரியல நான் ஏன் வேணான்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த டான்ஸுன்னு வந்ததுக்கப்புறம் தான் அதை அக்செப்ட் பண்ணேன். அது மேபி நான் அதில் தான் வரணும்னு இருக்கோம் என்னமோ. இப்போ யோசிக்கிறேன், ஐயோ நம்ம வந்து ஹீரோயினாக பண்ணியிருந்தா நம்ம நல்லா ஹீரோயினாக நிறைய, அதாவது நடிப்பு திறமையை காமிச்சிருக்கலாம் நிறைய. இப்போ டான்ஸ் தான் திறமையை காமிக்க முடிஞ்சுது, நடிப்பு உள்ள தெளித்தால காமிச்சிருக்கேன். இருந்தாலும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணலை நான். அப்புறம் எல்லாருமே என்னை வந்து டான்ஸ் தான் ஃபுல்லாகவே டான்ஸ் தான், ஃபுல்லாக டான்ஸ் தான். டெய்லி காலை ஒரு ஷூட்டிங் இருக்கும், ஈவினிங் ஒரு நைட்டு ஒரு ஷூட்டிங் இருக்கும். இது அப்படியே போச்சு. அப்புறம் தான் உள்ள தள்ளித்தா வந்துச்சு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரேக். சம்பளம் கூட போட்டு தரேன். எவ்வளவு தரலாங்கிறீங்க? கூட ஒரு சைபர் போட்டுக்கோ. ஐயோ 5000 அம்மா சொல்லலையா அவங்க கிட்ட இந்த படத்தை நம்ம எடுத்து பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு சஜஷன் கொடுக்கல? அம்மாவே தான் செலெக்ஷனே. சிந்து நதி பூக்களை கேட்குறேன் நீங்க. சிந்து நதி பூ சொன்னாங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ சொன்னாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அது நல்ல ரோல் வேறு. அப்புறம் படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப வெயிட்டான ரோல் அது. படம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, நல்ல ரோல் நல்லா இருந்தது. சரி அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை பற்றி பேசி இப்போ இருக்க நடிகைகளில் வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்னா யார்? தமன்னா மேம். தமன்னா மேம், ஓகே. இப்போ தமன்னா மேம் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ணுவேன். ஃபீலே கிடையாதுப்பா, எல்லார கூடயும் பண்ணுவேன். தமன்னா மேம் கொஞ்சம் பிடிக்கும், அவங்க டான்ஸ் எனக்கு பிடிக்கும். அவங்க இப்போ நவரச நாயகன் கார்த்தி சார் கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்க. ஆமாம். எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல? அவர் ஜாலியாக இருப்பார், ஜாலியாக இருப்பார், ஜாலியாக வருவார் போகிறவரை கிண்டல் வச்சு. அதான் சொல்கிறேன், உள்ள தள்ளித்தான் ஒரு ஷூட்டிங் மாதிரியே கிடையாது, அது ஒரு பிக்னிக், ஒரு ஜாலி. அது எப்போ அந்த கேமரா எங்கே இருக்கும், எப்படி அந்த டைமில் தான் டைலாக் வரும் பேசுகிறதுக்கு, எல்லாம் பேசி ஜாலி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. உள்ள தள்ளித்தான் மறக்கவே முடியாது என் லைஃப்பில். த பெஸ்ட் மூவி நினைக்கிறேன். தலைவலினா கூட ₹1 கொடுத்து மாத்திரை வாங்க மாட்டாரு, வெத்தலையை கிள்ளி நெத்தியில் ஒட்டிக்கிற பார்ட்டி. அஜித் சாரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம். அஜித் சார் கூட நான் அவ்வளோ பேசலைம்மா. ஷார்ட் போது ஷார்ட் 2 பேரும் ஆடுவோம் போவோம், அதிகமாக அவர்கிட்ட பேசலை. விஜயகாந்த் சார் வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் இறந்துட்டார். ஆமாம் ஆமாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அவரோட நான் அவரோட படத்தில் ஓன் படத்தில் திருமூர்த்தி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து சார் தெரியும் எனக்கு, நடிகர் சங்கம். ஆமாம் ஆமாம், நடிகர் சங்கம் மூலிமா எனக்கு தெரியும் சார். அவர் இறந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. போய் அவங்க ஒய்ஃப் பிரேமலதா அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். என்னோட கண்டலன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்தேன். நம்ம வேறு என்ன பண்ண முடியும் இல்லையா? வெரி குட் பர்சன், நல்ல மனுஷன். ஜோதிகா மேம்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டர். இல்லைங்க, அவங்க ஏஜ் என்ன? நோ நோ நோ, அது அம்மா அக்கா அண்ணி அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணலாம். நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணுங்க. அதெல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம ஏஜ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடிக்கணும். திருப்பியும் அந்த ஜோதி மீனா டான்ஸ் ஆட முடியாது, அது நல்லா இருக்காது. இந்த ஏஜுக்கான கேரக்டர்ஸ் எனக்கு நிறைய நடிப்பு திறமையை காமிக்கணும் நிறைய இருக்குது. ஆனால் அது எதுவுமே நான் இது பண்ணலை. உள்ள தள்ளித்தா பரம்பரையோடு அது இன்னும் 2-3 படம், அந்த பேர் என்னன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. மீதியெல்லாம் டான்ஸ் தான் நிறைய பண்ணியிருக்கேன். தெலுங்குல டான்ஸு, ஹிந்தியில் டான்ஸு, கன்னடா, மலையாளம் எல்லாமே டான்ஸ் தான். சுந்தர்சி சார் படத்துல எல்லாம் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சுந்தர்சி சார் வந்து எப்படி? அவரும் ஜாலி டைப் தான். சுந்தர்சி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை ரொம்ப ஜாலி டைப் தான். மூவி அதாவது சினிமா அப்படின்னு போயிட்டாலே பாலியல் சீன் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட குற்றச்சாட்டாகவும் இருக்குது. அப்போதுலேருந்து இப்போ வரல, அது மாறவே இல்லை. நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா? நான் பண்ணும்போது எனக்கு எதுவும் அந்த மாதிரி எதுவும் இது பண்ணலாமா, எதுவும் நடக்கலை. அந்த மாதிரி அப்போ கேள்விப்பட்டதும் நான் இல்லை. ஸோ நான் மேபி நான் பிஸியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு அது கூட இருக்கலாம். ஆனால் அம்மா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ஒரு டெரராக இருப்பாங்க, கூடயே வந்துட்டு போவாங்க. அப்படினால ஒரு மேபி யாரும் என் கூட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. நான் நிறைய பேர் ஹீரோஸை பேசுனதே கிடையாது. இதனால் நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, நான் பேசினேன். இப்போல்லாம் ரொம்ப ஜாலி ஆகிடுச்சில்ல, எல்லோரும் நல்லா சோஷியலாக பேசுகிறது. அப்போல்லாம் அந்த மாதிரி பேச மாட்டோம். நான் சொல்கிறது அந்த டைமில் 80s. இப்போ நல்லா சினிமாவே நல்லா மாறி இருக்குது எல்லாமே. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தேன்னா நான் நல்லா பேசியிருப்பேன். அவர் எப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன். அப்போ நான் அதிகமாக பேசவும் மாட்டேன். இப்போ பேசுகிற மாதிரி நான் பேச மாட்டேன்.
ஆமாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருவோம், அம்மா பக்கத்தில் உட்காந்துருவேன், திருப்பி ஷார்ட்டுக்கு போவேன். ஸோ அப்படியே இருந்தாச்சு. அதனால் அதை பற்றி அவ்வளோவா தெரியல, ரொம்ப யாருக்கிட்டையும் அவ்வளோ மூவ் பண்ணதில்லை. நிறைய நடிகைகள் வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நடிகை 80s 90s உள்ள நடிகை குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பாலியல் சீண்டல் நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, மாதிரி நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? நடந்திருக்கலாம், மேபி அவங்களுக்கு அது நடந்திருக்கலாம். அது நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அவங்க அந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா அது நடந்திருக்கலாம். ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பேசுகிறாங்க. ஸோ எனக்கு அதை பற்றி தெரியல. மேம் இப்போ பிக் பாஸ்ல வந்துட்டு நெக்ஸ்ட் பிக் பாஸ் 8+7 முடிஞ்சிருக்கு. 8ல உங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, கண்டிப்பாக இல்லைங்க. வந்துச்சுன்னா வாய்ப்பு வந்துச்சுன்னா இல்லைங்க, கண்டிப்பாக போக மாட்டேங்க. நான் உள்ள 100 டேஸ்லாம் உள்ளே இருக்க முடியாதுங்க. மேக்ஸிமம் 2 டேஸே இருக்க முடியாது. அதுக்கு எதுக்கு 100 டேஸ்லாம் 2 நாளே வந்துடுவேன்னு வச்சுக்கோங்க வெளியே. ஏன்னா அப்போ அமுச்சு விட்ருங்கன்றேன் வெளியே, நான் உள்ளே இருக்க மாட்டேன். ஆமாம், வெளியே அமுச்சிருங்க, என்னால் இந்த ஒரு நாளைக்கு அப்புறம் இருக்க முடியாது உள்ள. இல்லைன்னா அப்புறம் நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க, செவரியர் குடிச்சிட்டு அனுப்புறீங்களா? ஆமாம், அதெல்லாம் எதுக்குங்க, நமக்கு அது மைண்ட் செட் இல்லை போகிறதுக்கு. மைண்ட் செட் இருந்தால் அது கொஞ்சம் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நான் இப்போ சொல்வேன் உங்களுக்கு. கான்ஃபிடென்ட் இல்லை வேறு எனக்கு, எந்த விஷயத்துலையுமே கான்ஃபிடென்ட் இருக்கணும், இது நம்ம பண்ணுவோன்னு. கரெக்டாக அது இல்லாத போது நம்ம அதுக்கு வந்து பண்ணுறோன்றது சொல்லக்கூடாது. கரெக்டு தானே? கண்டிப்பாக. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற ஜோதி மீனாவுக்கும் வீட்டில் இருக்கிற ஜோதி மீனாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கான்சன்ட்ரேஷன், ட்ரெஸ் இது மேக்கப்லாம் வேறு மாதிரி இருக்கும், வீட்டில் வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரினா வீட்டில் நம்ம என்னென்ன பண்ணுவோம் ரொட்டீன் அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஷூட்டிங் போனால் அது வேறு. உங்கள் லவ் ஸ்டோரி என்ன அது லவ் ஸ்டோரிங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆமாம், லவ் ஸ்டோரியை பற்றி ஷேர் பண்ணி. லவ் ஸ்டோரி நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சேம் ஸ்டோரி, அலைப்போய் இதே மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, வேறு என்ன கேட்க விரும்புகிறீங்க சொல்லுங்கள். நிறைய கேட்குற விரும்புகிறேன். நிறைய நான் அலைப்போயது நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன் மேம். அதுதான் இப்போ ஸ்டோரி கன்வெர்ட் ஆகிடுங்க. பாதி படம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பாதி படம் வச்சுக்காதீங்க, பாதி படம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது விஜய் சாரை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, இப்போ திருப்பியும் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறீங்க, இப்போ உள்ள போது எப்படி இருக்கும், என்ன தோணும் உங்களுக்கு? அவர் வளர்ச்சியை பார்த்து நிஜமாக நான் இது ஆகிறேன் கண்டிப்பாக. எவ்வளோ பெரிய வளர்ச்சி. ஆனால் எனக்கு அப்பயே அவர் நல்ல டான்ஸ் ஆடுவார், நிறைய திறமை இருந்தது. நான் அப்பயும் நினைப்பேன் சார் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, சூப்பராக வருவார்னு நினச்சா அது அதே மாதிரி ஆயிடுச்சு. மேம் இப்போ ஜோதி மீனா அப்படிங்கிறவங்க வந்து நடிகை ஆகலை அப்படின்னா என்ன வாங்கிட்டு இருப்பாங்க? நல்லா படிச்சிருந்தா டாக்டராக இருப்பேன், இல்லை இன்ஜினியராக இருப்பேன், அது வேற என்ன இருப்பேன், கல்யாணம் பண்ணி போயிருப்பேன்னு நினைக்கிறேன். வேற என்ன என்ன சொல்ல தெரியலையே. நான் அந்த மாதிரி ஒன்று டாக்டராக படிக்க வச்சுருப்பாங்க, நமக்கு படிப்பு அந்த அளவுக்கு இது கிடையாது, இல்லை இன்ஜினியரையும் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருப்பேன், இல்லைனா அவரை கல்யாணம் பண்ணியிருப்பேன். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து முத்து படத்தில் ரஜினி சார் கூட அந்த கொக்கு சைடு கொக்கு பாட்டுக்கு கிளாமராக அடிப்பாங்க. பட் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த ஏஜ்லையுமே கூட அவ்வளோ கிளாமர் காட்டி நம்ம ஆடுறோமே, ரசிகர்கள் நம்ம பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் அம்மா ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு தோணியிருக்கா, எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? அம்மா ஏஜ் அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், மேபி 45 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கெட்டப்பு தான் ஏஜ் கெட்டப். அம்மா என்றைக்குமே ஏஜ் அதிகம் கிடையாது. ஸோ அம்மா வந்து அந்த சாங் ரஜினி சார்னோட கேஎஸ் ரவிக்குமார் சார் நினைக்கிறேன் டைரக்ஷன் சார் பேசியிருக்காரு போல இருக்கு அம்மா கிட்ட. ரஜினி சார்னாலும் அம்மா எந்த ஒரு இதுவும் சொல்லவே இல்லை, பண்ணலாம். அதுவும் கிளாமரை பற்றி அம்மா அதெல்லாம் எந்த வயசாக இருந்தாலும் நினைக்கவே மாட்டாங்க. நான் தான் இப்போ நினைக்கிறேன். இப்போ சொன்னாலும் எங்கள் அம்மா இப்போ என் ஸ்டேஜில் நான் இப்போ அம்மா இருந்தாங்கன்னா நான் இப்பயும் கிளாமர் பண்ணுவாங்க. எனக்கு தான் அந்த மைண்ட் செட் இல்லை. ஸோ அது அவங்க அப்படி தான், அவங்களுக்கு அதெல்லாம் இதே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த கேரக்டராக மாறிடுவாங்க, அவ்வளோதான் அது. ஆமாம், அதுக்குள்ளே போயிடுவாங்க. அவங்க யார் பார்க்குறா எதை பற்றியும் திங்க் பண்ணாங்க தான் சொன்ன போல்ட் லேடி, எதை பற்றியும் ஐயோ இவங்க பார்த்ததா சொல்லிடுவாங்களா, அவங்க எப்படி பார்த்து என் பொண்ணு இதை நினைப்பாங்களா, அப்படிலாம் she won't think. She's very strong. அடுத்து அப்படியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 years அடுத்து வந்தோம்னா சேது படத்தில் வந்து நான் சொன்னேன் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அந்த மடி சம்திங் அந்த ஷார்ட் சாரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கட்டிட்டு செம்மையா டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது. எப்படி இவ்வளோ ஸ்டாமினா எங்கேருந்து வருது? அது அம்மாவுக்கு ஸ்டாமினா எப்போவுமே இருக்கும், அந்த டான்ஸு. அவங்க டான்ஸர் இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே டான்ஸரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டாமினா கண்டிப்பாக இருக்கும். பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸர் அவங்க,
சின்ன வயசுலேருந்தே. ஸோ அந்த ஸ்டாமினா இருக்கும், அந்த ஸ்டைலு. ஜோதிலக்ஷ்மியும் ஜெயமாலினி ஆண்டிலாம் அவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸு டான்ஸில், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆமாம், அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து இந்த டான்ஸ்லாம் அவங்களாம் உண்மையை சட்டையே பண்ண மாட்டாங்க. அப்படி போன ஃபஸ்ட் ஷாட் எடுத்தோடனே அப்படி பார்த்தோன்னே ஆடுவாங்க அவங்கெல்லாம். நான் டான்ஸில் அதிகம் டேக் எடுக்க மாட்டேங்க, பண்ணிவிடுவேன். நான் மேக்ஸிமம் பண்ணிவிடுவேன். ஒரே ஷாட் தான். எப்பயாவது ஒரு வாட்டி மிஸ் ஆனால் ஓகே, ஏதாவது பின்னாடி டான்ஸஸோ ஏதாவது பண்ணாங்க ஓகே. நானும் கொஞ்சம் நல்லா கிராஸ்பிங் பண்ணிப்பேன். ஸோ எனக்கும் டான்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இருக்குல்ல. ஸோ மேக்ஸிமம் டேக்ஸ் ஆகாது. ஏதாவது 1-2 எப்பயாவது ஆயிருக்கலாம், ஏதாவது ஒரு மூவியில் ஏதாவது கஷ்டமான ஒரு சாங்கில் ஏதாவது இருந்திருக்கலாம். அது தெரியல எனக்கு எப்படின்னு. மேம் இப்போ அந்த பரம்பரை படத்துல பார்த்தோம்னா அந்த சாணி ஆமா மாதிரி அடிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? ஆமா, உண்மையாவே எப்படி அதை நீங்க? அது உண்மையாவே ரொம்ப ஸ்மெல்லா இருக்குங்க. ஆமா, அது நிஜமான இதுதான், அதுதான் நிஜமாதான், அது நிஜமாதான். அது என்னது ஃபர்ஸ்ட் தொடும்போது ஒரு மாதிரியா இருந்துச்சு, இது எப்படியாவது எடுத்து தூக்கி போட்டுடணும்னு நினைச்சிட்டு தூக்கி போடுறது, இந்த பிடிச்சிக்கோன்னு. ஏன்னா கையில இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும்ல. ஆமா, நடிக்க போயிட்டோம் இல்லைங்க, நடிக்க போடும்போது அது இன்ட்ரெஸ்டாக நல்லா அப்படியே கையில் இது இருக்கிற மாதிரி பண்ணி தான் ஆகணும். அது ஒரிஜினல் தான். மேம் இப்போ உங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறது வந்து நீங்களே டப் பண்ணுவீங்களா இல்லை உங்களுக்கு? இல்லைங்க, எனக்கு வேற யாரோ வாய்ஸ் கொடுத்தாங்க. ஆமாம் 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 ஆமாம். அப்போ நான் டப்பிங்லாம் போகிறதுக்கு எனக்கு டைம் கிடையாதுங்க, அந்தளவுக்கு ஃபுல் பிஸி நான். ஸோ போகவும் இல்லை, எனக்கு அந்த டப்பிங் ஐடியாவும் இல்லை. அப்போது வந்து வேறு, இப்போ வேறு நிறைய அட்வான்ஸ் எல்லாமே மாறி இருக்குது. கிராஃபிக்ஸ்லேருந்து அது இருக்கிறது, ஹேர் ஸ்டைல்லேருந்து, ட்ரெஸ்ஸஸ்ஸு இல்லை மாடர்னாக இருக்குது. இப்போ சினிமா வந்து அப்போ சினிமாவோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஈஸியாக நம்ம அப்போனா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, அது ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிறதுக்கு. அந்தந்த ட்ரெஸ்ஸில் தைப்பாங்க எங்களுக்கு, என்னை போட்டுட்டு ட்ரெஸ் தைப்பாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லையே, கேஷில் ட்ரெஸ் இப்போ நீங்கள் போட்டு வந்திருக்கீங்களா, இந்த மாதிரி போட்டு நடிக்கலாம்ல, போயிட்டு அப்படியே தலையை அவுத்து போட்டு போகலாம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. அப்போல்லாம் வச்சு இங்கே ஒரு நாட் போடுவாங்க, அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன். அதை போட்டு தச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி தான் அந்த ட்ரெஸ்ஸையே எடுக்கணும். கீழே ஏதாவது பிரண்டே பண்ணும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையல் நாங்களே போட்டுப்போம். ஏன்னா டான்ஸ் எங்களுக்கு எப்படி வேணா இருக்கலாம், தூக்குற மாதிரி இருக்கும் டான்ஸர்ஸ், எங்களை கீழே நாங்கள் உருள்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடி மைண்ட் செட் பண்ணி இதெல்லாம் நம்ம பக்கவாக போகணும் அப்படின்னு பண்ணிக்கிறது. அப்போல்லாம் வந்துட்டு இந்த கேரவன் அப்படிங்கிறது இல்லைங்க, இல்லை. கிராம சைட்லலாம் நீங்கள் போகும்போது ட்ரெஸ் பண்ணுறதுக்குலாம் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க? அது கஷ்டம் தான். ஒரு ஹட்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு போட்டு தருவாங்க. இல்லை காருக்குள்ளே மேக்ஸிமம் மாற்றுவோம். அது பழகிடுச்சுங்க. காரு என்ன பண்ணுறது, வேறு இடம் இல்லையே, வெளியெல்லாம் ஆளுங்க இருப்பாங்க, காருக்குள்ளே மாற்றணும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி அதான் சொன்னேன், ஒரு ஓலை வீடுன்னு ஓலை அந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுருவாங்க, அங்கே போய் ட்ரெஸ் மாற்றிக்கிற மாதிரி. இல்லைடா சில டைமில் ஏதாவது வீடுங்க இருக்கும், யாராவது வீடு இருந்தால் அவங்கள கேட்டுட்டு உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிக்கிறது. இப்போ மாதிரி கேரவன் கிடையாது. இப்போ எல்லாமே ஈஸி இல்லை, தான் சொன்ன அட்வான்ஸ்ட், அவ்வளோதான். விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.